love again. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரிவியூவில் பார்த்து அதே வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு ஆப் தேவைப்படுது. ஒன்று வந்து CapCut, இன்னொன்று வந்து VPN கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக CapCutக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ரெண்டு மாடலில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டச் பண்ணி யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரோ எனக்கு வந்து நானாக பண்ணுற மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சர்ச் பாரை டச் பண்ணிக்கங்க. நான் சர்ச் பண்ணுறது அப்படியே சர்ச் பண்ணுங்கள், கயா ஸ்பேஸ் லாமா சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன டெம்ப்ளேட் வருதோ அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஃபோட்டோஸ், அதாவது இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். 4 ஃபோட்டோஸ் என்னன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து வீடியோவாகவும் பண்ணலாம், இல்லைனா ஆடியோ ஃபோட்டோஸாகவும் பண்ணலாம். நான் வந்து ஃபோட்டோஸே செலக்ட் பண்ணிக்கலாம். மக்கள் இப்போ வந்து 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரிவியூ கொடுத்துடலாம். ப்ரிவியூ கொடுத்தோன்னே 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறதுன்ற சொல்கிறேன். லோட் ஆகி முடிச்சோடனே ஸ்க்ரீன் வந்து இப்படி தாங்க இருக்கும். என்னடா அது இவ்வளோ தானே எடிட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் போகும். இது வந்து உங்களுக்கு ஓகே, இப்படியே இருக்கட்டும், எனக்கு மியூசிக்கு இந்த எஃபெக்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா இப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ண போகிறேன், அது என்னன்றதை போக சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் ஏதாவது கட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் கொடுத்து ஏதாவது ஹெட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டச் பண்ணி வீடியோ குவாலிட்டி வந்து 1080 பைட் எனக்கு போதும். ஸோ 1080 பைட் வச்சுட்டு டன் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். லோடிங் ஆகி முடித்ததுமே ஸ்ட்ரைட்டாக குரோம்குள்ளே போகும். அதை வந்து ஸ்கிப் பண்ணி, அதாவது மினிமைஸ் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. திரும்ப புதுசாக CapCut ஓப்பன் பண்ணுங்கள். மக்களை இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, லோடிங்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பதில் எனக்கு வந்து ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் வேணும். அது போக எனக்கு வந்து மியூசிக் வந்து பிடிக்கல. ஸோ மியூசிக் வந்து வேறு மியூசிக் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த வீடியோ ஆட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டு ஓவர்லே, ஆட் ஓவர்லே. இப்போ நம்ம அந்த ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் அந்த வீடியோ எனக்கு வேணும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். இப்போது மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து எங்கே வர ஃபோட்டோஸ் வருது, எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோட்டோஸ். ஸோ இது வர வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துடலாம். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிறது வரைக்கும் தான், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட்ன்ற வேர்டிங்ஸு. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வேணாம்லடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேணுங்க, ஏன்னா அதில் தான் மியூசிக் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, மியூசிக்கை மட்டும் எடுத்துகிட்டு வீடியோ வந்து டெலீட் பண்ணிடலாம். மக்களை எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்த உடனே நம்ம ரெக்கார்டு வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது மட்டும் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நம்ம எந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுக்க போகிறோமோ அந்த வீடியோ டச் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேக் வந்துட்டு ஓவர்லே, ஆட் ஓவர்லே கொடுக்குறதுக்கு முன்னாடி ஓவர்லே டச் பண்ணோடனே எந்த வீடியோ டெலிட் பண்ணுறோமோ அந்த வீடியோ டச் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு அடுத்து நம்மளோட ஒரிஜினல் வீடியோவில் உள்ள சவுண்டை வந்து மினிமைஸ் பண்ணி, அதாவது 0ல் வச்சுட்டு அவ்வளோதான் மக்களே, எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு எடிட்டிங்கை பொறுத்தவரை ரொம்ப ஈஸிங்க. அலைட் மோஷன், CapCut இந்த ஆப்பை விட எனக்கு தெரிஞ்சு CapCut தான் ரொம்ப ஈஸியாக அலைட் மோஷனை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அலைட் மோஷனை பொறுத்தவரை நம்ம வந்து எல்லா டெம்ப்ளேட்டும் இம்போர்ட் பண்ணணும், ப்ரீசெட் ஃபைலு அப்படி இல்லைன்னா XML ஃபைல் எடுத்து இம்போர்ட் பண்ணணும். ஆனால் இந்த CapCutல வந்து அந்த ஆப்ஷனே தேவையில்லை. ஏன்னா எல்லா டெம்ப்ளேட்டும் அவனே கொடுத்துட்டான். நமக்கு தேவையான டெம்ப்ளேட் வந்து யூஸ் கொடுத்து எந்த டெம்ப்ளேட்டை எந்த டைத்தில் யூஸ் பண்ணணும், எந்த ஃபோட்டோக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் வச்சா நல்லாயிருக்கும், எந்த ட்ரான்சிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த கலர் டெக்ஷன் வந்து எவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. எடிட்டிங்கை பொறுத்தவரை பேசிக் தெரிஞ்சாலே எந்த ஆப்பில் வேணாலும் பிச்சு உதறிடலாங்க. ஏன்னா எடிட்டிங் வந்து அவ்வளோ ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. நான் வந்து என்னோட வளவலன்னு பேசுகிறான்னு பெரிய ப்ரோ எடிட்டர் இருப்பேன்னு நினச்சிடாதீங்க. நான் ஒரு பேசிக் எடிட்டர் தான், எனக்கு நார்மல் தான் தெரியும், அவ்வளோ பெரிய ப்ரோ எடிட்டர்லாம் கிடையாது. ஏன்னா மொபைல் எடிட்டருக்கு வந்து அவ்வளோலாம் தெரியாது. அப்புறம் இன்னொன்று வந்துங்க, எடிட்டிங் வந்து ஈஸி தாங்க, ஈஸியாக சொல்லிக் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஈஸியாகவே சொல்லிடலாம், ஈஸியாகவே கற்றுப்பீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் புது டெம்ப்ளேட்டோட வந்து பார்க்குறேன். பாய். எங்கே போயிடாதீங்க, ப்ரிவியூ வருது, பார்த்துட்டு போயிருங்க.